கேது அப்படிங்கிற கிரகமும் ஒரு நிழல் கிரகம் தான். ராகு எப்படி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு போவாரோ, அதற்கு ஆப்போசிட்டாக கேது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவார். அதாவது சுருக்கிட்டே வருவார் கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப ஆழமான, அமைதியான, பல பரிணாமங்களை கொண்ட அந்த கேரக்டரை கூட கேது வந்து தனக்குள்ள உள்ளடக்கியிருக்கும். இந்த வீடியோவில் கேது அப்படிங்கிற நிழல் கிரகம் உண்மையிலே யாரு, கேதுவுடைய கேரக்டர் என்ன, சிக்னிஃபிகேஷன் ஆஃப் கேது அப்படிங்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இவன் ஜோதிடன் அல்ல. முதல்ல கேதுவுடைய ரொம்ப பாப்புலரான ஒரு கேரக்டர் என்னன்னா ஆன்மீகம், ஞானம், தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம், உள்ளதை உள்ளபடி இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த ரியாலிட்டிக்கு காரகமாக வரக்கூடிய கிரகம் எதுனா கேது தான். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். அடுத்ததாக மோட்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக கேது வரும். இந்த உலக ஆசைகள், பற்றுகள் எல்லாம் தன்னை வந்து விடுவிச்சு அதிலிருந்து விலகி போய் தியானம், ஆன்மீகம், பற்றற்ற நிலை, மோட்ச நிலை அப்படின்னு இது போல பல விஷயத்துக்குள்ள தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு உலக சுகங்களின் மீது நாட்டமே இல்லாத ஒரு கிரகமா, பற்றற்ற துறவியா வாழக்கூடிய கிரகமா எது வரும்னா கேது வரும். அடுத்ததாக பற்றின்மை, பிரிவினை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டிட்டாச்மெண்ட், அதாவது எதன் மீதும் ஆசை இல்லை, உலக இன்பங்கள், உடைமைகள், உறவுகள், பொருட்கள், காமத்தை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ராகு எப்படி காமத்தை மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போவாரோ, கேது என்ன பண்ணுவார்னா அந்த காமத்தை அப்படியே சுருக்கிடுவார். காமம் அப்படிங்கிற அந்த உணர்வின் மீது நாட்டம் இருக்காது, பற்று இருக்காது. அதன் மீது உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே ரெடியூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதெல்லாம் தூக்கி போட்டு சுகபோகங்கள், சுப நிகழ்ச்சிகள், காதல், காமம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சோகம், இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு ஞானம் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்தை வச்சு இப்படி எதன் மீதுமே பற்று இல்லாம, பற்றில்லாத அந்த ஒன்றின் மீது மட்டும் தன்னுடைய பற்றை வச்சுக்கிட்டு பற்றற்ற துறவியா வாழக்கூடிய கிரகம் தான் கேது. அடுத்ததாக துறவு செல்றது, ரகசியத்தை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் கேது வரும். சராசரி மனிதனோட ஒரு வாழ்க்கை, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இந்த மாதிரியான சுகபோக ஆசைகள்லேருந்து தன்னை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு அதை எல்லாத்தையும் ஒரு உரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு தனக்குண்டான ஒரு ஆன்மீக பாதையில் அந்த துறவு வாழ்க்கையில் துறவு மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிரகமாக கேது வரும். ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுற கிரகம் ராகுவாக இருக்கும். அதே ஆடம்பரத்தை வெறுக்கக்கூடிய கிரகமாக, அதன் மீது ஒரு வெறுப்பை எப்பவுமே காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகமாக கேது வரும். கேதுவுமே ரகசியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக வரும். மறைபொருள் சாஸ்திரங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள், ஜோதிடங்கள், இந்த மாதிரி மறைந்திருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து எந்த மாதிரியான ஒரு ஞானத்தை, அந்த விஸ்டம் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும், நமக்கு அதுல இருந்து என்ன ஒரு பயன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இது மாதிரி மறைந்திருக்கக்கூடிய மர்மமான விஷயம் எல்லாத்துக்குமே காரக கிரகமா கேது வருவார். அடுத்ததான் முயற்சியின்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமா கேது வருவார். எதன் மீதுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார், ஒரு ட்ரை பண்ணவே மாட்டார், அதன் மீது அவருக்கு ஆர்வமே இருக்காது. அது எப்போ நடந்து போட்டோம், நான் பட்டுட்டு உட்காந்து 7 years தியானம் பண்ணிட்டு இருப்பேன், மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பேன், இதுதான் எனக்கு வேணும், நான் எதுக்கும் ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல குத்த வச்சு அமரக்கூடிய கிரகம் இதுனா கேது தான். அடுத்ததாக உடல் பாகங்கள், உறவினர்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கேது குறிப்பிடுறாரு. நம்மளுடைய தலைமுடி இருக்கு இல்லையா, அதற்கு கேது தான் காரக கிரகமாக வருவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மர்ம உறுப்புகள், அந்த பிறப்புறுப்புலாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்களுக்கு காரக கிரகமாக வரக்கூடிய கிரகம் எதுனா கேது தான். நம்ம உடம்புல திடீர்னு உருவாகக்கூடிய அந்த கொப்பளங்களுக்கு காரக கிரகமாக வரக்கூடிய கிரகமாகவும் கேது வராருன்னு சொல்றாங்க. விஷத்தை பெருக்கக்கூடிய, பரப்பக்கூடிய வேலையை ராகு செய்வார். பட் அந்த விஷத்துக்கு முறிவு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விஷம் முறிவு வேலையை கேது செய்கிறாரு. ஒருடைய ஜாதகத்தில் கேது நல்லா இருந்து கேது தசை நடக்குதுன்னு வச்சுப்போம், அவர் இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட மெடிசன், பார்மசி, இந்த மருந்துகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வம் இருக்கும், அது ரிலேட்டடான வேலை அவருக்கு கிடைக்கும், அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அவருக்கு இந்த கேது நடத்தி கொடுக்கும். நம்மளுடைய உறவினர்களை, நம்மளுடைய தாய் வழி தாத்தா பாட்டிகள் இருக்காங்க இல்லையா, அம்மா வழியில இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள், இவங்களை குறிக்கக்கூடிய கிரகமா கேது வருவாருங்க. செவ்வாய் கிரகம் எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய் போல கேது செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஜோதிடத்தில் சொல்றாங்க. சந்திர கிரகணம் நடக்கும்போது நம்ம பார்த்தா தெரியும், அந்த நிழல் வந்து அந்த நிலவை மறைக்கும் போது ஒரு செந்நிறமான தோட்டத்தில் நிலா காட்சி அளிக்கும். இந்த மாதிரி செந்நிறம், சிகப்பு, இளஞ்சிவப்பு, இது போல நிறத்துக்கெல்லாம் செவ்வாயும் காரகத்துவமாக வருவார்ன்றதுனால செவ்வாயோட ஓரளவுக்கு கேது ஒத்து போறதுனால தான் செவ்வாயை போல செயல்படுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் ஜோதிடத்தில் சொல்லி வச்சிருக்காங்க. கேது அப்படிங்கிற ஒரு கிரகத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள், பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் கேது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஆன்மீக நாட்டம் வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு இருக்கும். ஆன்மீகம் சொன்னால் கடவுள் மட்டும் வந்துடாது, தன்னை அறிதல், நான் யார், நான் எதுக்கு இந்த பூமியில் வந்திருக்கேன், எதுக்கு நான் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு இது போல் மறைந்திருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணுற விதமாக அவருடைய அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். கல்வி அறிவும் சில விஷயங்கள் கேதுக்கிட்ட உள்ளடக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஷின் மார்க், ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் கேது வருவார். ஏன்ற அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வி கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாய விஷயம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உண்மையை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இருக்கும்.
ராகு போல ஒரு ஆடம்பரமான, கோடீஸ்வர, கவர்ச்சியான ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை கேதுவால கொடுக்க முடியாது. குடும்ப வாழ்க்கைக்குள்ள, சொசைட்டிக்குள்ள, இந்த சோஷியல் மீடியா, சினிமா ஃபீல்டு இது போல விஷயங்கள் எல்லாம் நான் பீக்ல வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த விஷயத்த கேதுவால பண்ண முடியாது. இது ராகுவால தான் பண்ண முடியும். நீங்க ஆன்மீக பாதையில இந்த தியானம், இந்த மோட்சம் இது போல விஷயத்துல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு நினைச்சீங்கன்னா, கேது அது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு. நிறைய குருமார்களையும் கேது வந்து உருவாக்குவாரு. அடுத்ததா கேதுவால நமக்கு என்ன ஒரு பேட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மன ரீதியான சில குழப்பங்களை அந்த விரக்தி மனநிலையை உருவாக்குவார். எந்த விஷயத்த பார்த்தும் ஒரு வியக்க மாட்டார், சந்தோஷப்பட மாட்டார், துள்ளி குதிக்க மாட்டார், அழுக மாட்டார், சிரிக்க மாட்டார். உணர்வே இல்லாத ஒரு ஆளு போல ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாருன்றதுனால ஒரு விரக்தி மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய கிரகத்தில் கேது எப்பவுமே டாப்பில் இருப்பார். உங்கள் ஜாதகத்தில் கேது வந்து இப்போ லக்னம் ராசி இல்லை லக்னாதிபதி ராசினாந்து இது போல விஷயங்களை தொடர்பு கொண்டு இருக்காருன்னு வச்சுப்போம். உங்களுக்கு எவ்வளோதான் பணம் இருந்தாலும் சொத்து சகோரம் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்கிறது உங்களுக்கு மனசே வராது. அதை நீங்கள் பீத்திக்கவும் மாட்டீங்க. அது ஒரு மூலையில் கிடக்குது, நான் ஒரு மூலையில் அப்படியே சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பற்றற்ற நிலையாகவே நீங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க கேதுவை போல. அதே போல் நம்மளுடைய சொசைட்டியில் இந்த இன்ட்ரோவர்ட் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தனிமை விரும்பிகளை இன்ட்ரோவர்ட் பர்சனை உருவாக்கக்கூடிய கிரகத்தில் கேது கில்லாடியாக வருவாருங்க. எப்போவுமே யாரு கூடயும் ஒட்டாமல் பெருசாக சுற்றி இருக்கவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுக்காம எப்போவுமே வந்து ஒரு தனிமையாக தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டே வாழக்கூடிய ஒரு கிரகமாக கேது வரும். கேது ஸ்ட்ராங்காக இருக்கவங்களோட ஜாதகத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டருமே அப்படி தான் இருக்கும். வெளி உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்படாமல் அந்த கேதுன்ற கிரகம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தன்னை பற்றி யோசிச்சிட்டே இருக்கும். நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்ம எதுக்கு வாழ்கிறோம், நம்ம ஏன் இப்போ மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம எதுக்கு இப்போ பற்றற்ற நிலையில் இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனக்குள்ளேயே மைண்டில் போட்டு குழப்பி அதன் மூலம் ஒரு பெரிய ஒரு ஞானத்தை விஸ்டத்தை அடையக்கூடிய ஒரு கிரகமாகவும் கேது வரும். கேது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் என்னன்னா அந்த பெனட்ரேட்டிவ் இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடுருவும் நுண்ணறிவு. எல்லாத்தையும் உள்ள போய் இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு டெஸ்ட் பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும். மிகவும் நுணுக்கமான, கண்களுக்கு புலப்படாத சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய கிரகமா கேது வருவாரு. சில அமானுஷ விஷயங்களையும் செய்யக்கூடிய கிரகமாக கேது வருவார். நிறைய மியூசிஷியன்ஸ் இந்த மேஜிக் மேனை உருவாக்கக்கூடிய கிரகத்தில் கேது வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கேது இது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். பட் ராகு தான் ஒரு நபர் மேஜிக் மேனை உருவாக்குறதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஏன்னா மேஜிக் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. அது வந்து ஒரு மாயை, ஒரு கண்கட்டு வித்தை. இந்த மாதிரி இல்யூஷன் நீங்கள் வந்துட்டாலே அது ராகுக்கு வந்துடும். ரியாலிட்டி நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது கேதுக்குள்ளே வந்துடுன்றதுனால கேதுவோடைய சப்போர்ட் ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் ராகு தான் இந்த மாதிரியான மேஜிக் உரிய கிரகமாக இருக்கும். கேதுவுடைய ஒரு பாப்புலரான எல்லாருமே அறியப்பட்ட ஒரு குணம் என்னன்னா அந்த தாமச குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறியாமை, ஒரு செயலற்ற தன்மை, முயற்சியின்மை இது போல விஷயங்கள் எல்லாத்துக்குமே வருவார். அதை தாமச குணம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. சைலண்ட், அமைதின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை குறிக்கக்கூடிய ரகமாகவும் கேது வருவார். நம்ம சுற்றி இருக்கிறவங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் பார்த்துருப்போம். ஒரு பர்சன் எப்பவுமே ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பாங்க, எதுலையுமே தன்னை இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்தால் கூட பெருசாக அதுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்க மாட்டாங்கன்றதுனால இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு சைலண்ட்டுக்குரிய ரகமாக கேது வருவார். என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் நான் ரொம்ப சைலண்ட்டான ஒரு பர்சனாக தான் இருப்பேன். யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டேன், அவ்வளோ வந்து யார்கிட்டையும் க்ளோஸ் ஆகிட மாட்டேன். எப்போவுமே வந்து ஒரு தனிமை விரும்பிய ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் நான் இருந்தேன். கேது அப்படிங்கிற ரகம் பர்சனலாக என்னுடைய ஜாதகத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தாக்கத்தால் தான் நான் எப்போவுமே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவே வளம் வந்துட்டு இருந்தேன். பட் இப்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி, மக்களுக்கு தகுந்த மாதிரி, சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நான் மாற்றிக்கிட்டேன். கேதுகிட்ட ஆன்மீக வழியில் சில நல்ல குணங்கள் இருந்தாலும் நம்மளுடைய இந்த சமுதாய வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு கேது எப்பவுமே வந்து ஒரு இடைஞ்சலான ஒரு கிரகம் தான். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கோர்த்து விழித்தருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.